ஒரு நாள் பசுமைமிக்க ஒரு காட்டில் உயரமான மரங்களும் இனிமையாக கீச்சுக்கூறும் பறவைகளும் நிறைந்த ஒரு அமைதியான சூழலில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த விலங்குகளுள் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்தன. முயல் காட்டில் மிகவும் வேகமாக ஓடக்கூடியவனாக பிரபலமாக இருந்தான். அவனுக்கு நீளமான கால்கள், வலிமையான தசைகள் இருந்தன. அவன் புயல் போல் ஓடக்கூடியவன். தனது வேகத்தை காட்டிக்கொள்வதில் பெருமைப்பட்டான். அடிக்கடி அந்த வேகத்தைப் பற்றி மெருகூட்டி கூறுவான். ஆமை மிகவும் அமைதியானவள். மெதுவாக நகர்வாள். தன் பின்னால் கனமான ஓடியிருக்க அவளது பயணம் மெதுவாகவே நடந்தது. அவள் எப்போதும் தன்னம்பிக்கையோடு நகர்ந்தாள். அவள் வேகமில்லாதவள்தான், ஆனால் ஒருபோதும் நின்றதில்லை. ஒரு நாள் முயல் மற்ற விலங்குகளுடன் பேசிக் கொண்டிருந்தபோது பெருமையாகச் சொன்னான், என்னைவிட வேகமாக ஓடக்கூடியவனே இல்லை. நான்தான் இந்தக் காட்டின் வேகமான விலங்கு. சில விலங்குகள் கைத்தட்டின. ஆனால் சிலருக்கு அது சலிப்பாகத் தெரிந்தது. முயல் சிரித்தபடியே சொன்னான், மிக மெதுவான ஆமையும் கூட எனது வேகத்தை நன்கு அறிவாள். அப்போது அமைதியாக இருந்த ஆமை நிதானமாகச் சொன்னாள், நான் மெதுவானவள்தான், ஆனாலும் உன்னுடன் போட்டியிட நான் தயங்க மாட்டேன். அனைத்து விலங்குகளும் ஆச்சரியத்தில் மூச்சு இழந்தன. முயல் ஆச்சரியமாகச் சிரித்தான். நீயா என்னுடன் ஓட்டப் போட்டி நடத்தப் போகிறாய்? நீ ஒருபோதும் வெல்ல முடியாது எனச் சிரித்து செம்மையாக உழந்தான். ஆனால் ஆமை அமைதியாகவே பதிலளித்தாள், நாம் முயற்சி செய்வோம். நாளை காலை ஆற்றில் இருந்து மாமரம் வரையும். மற்ற விலங்குகள் ஒப்புக்கொண்டன. போட்டியைப் பார்க்கத் திட்டமிட்டனர். அடுத்த காலை விலங்குகள் அனைவரும் ஒன்று கூடி திரண்டு வந்தன. சூரியன் ஒளியுடன் புலம்பி எழுந்தான். பறவைகள் இனிமையாகப் பாடின. நரி நடுவராக நின்று கூச்சலிட்டது, தயார், தயார், ஓடுங்கள். முயல் புயல் போல் பாய்ந்தான், வீண். தூசி பறந்தது. ஆமை மெதுவாக தன்னுடைய பயணத்தைத் தொடங்கினாள், அடி, அடி, அடி. முயல் பின்னால் பார்த்து சிரித்து கூறினான், அவள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள். எனக்கு ஓய்வு எடுக்க நேரம் இருக்கு. பாதியில் ஒரு நிழலான மரத்தை பார்த்த முயல், ஆமை இன்னும் அதிக நேரம் எடுக்கும். சிறிய தூக்கம் ஒன்றெடுக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு அங்கே படுத்து தூங்கினான். அந்த நேரத்தில் ஆமை மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் சென்றாள். அவளது கால்கள் வலித்தன, ஆனால் அவள் ஒருபோதும் நின்றதில்லை. முயல் உறங்கிக் கொண்டிருக்க ஆமை அவனை மெதுவாக முந்தினாள். சூரியன் மேலே ஏறினான். முடிவுக்குறி நெருங்கியது. இறுதியாக ஆமை மாமரத்தை அடைந்தாள். அனைத்து விலங்குகளும் கையில் கைவீசிக் கொண்டாடின. அதே நேரத்தில் முயல் கண் விழித்தான். அவன் யார்தான்? பின்னர் பயந்து கூறினான், ஐயையோ! அவன் விரைந்து ஓடினான், ஆனால் அது வீண் முயற்சியாக முடிந்தது. ஆமை ஏற்கனவே போட்டியை வென்றிருந்தாள். விலங்குகள் அனைவரும் ஆமைக்கு கைதட்டின. அவைகள் குரலுடன் கூறின, வாழ்த்துகள் ஆமை. மெதுவாக, நிதானமாக முன்னேறினாலே வெற்றி பெறலாம். முயல் தலை குனிந்து நாணத்துடன் சொன்னான், நான் மிகுந்த பெருமையுடன் நடந்தேன். போட்டி முடியும் முன் நான் வென்றுவிட்டேன் என்று எண்ணினேன். ஆமை சிறிது சிரித்தவாறு சொன்னாள், வெற்றிக்கு வேகம் மட்டுமல்ல, தொடர்ச்சியும் விடாமுயற்சியும் அவசியம்.